பணக்காரனை கொள்ளையடிச்சு ஏழைகளை காப்பாத்துவோம் இவன் சொல்றதெல்லாம் வெறும் போய். இவன் ஒரு சமூக விரோதி. பாதிக்கப்பட்ட நம்ம வறுமை பயன்படுத்தி இவன் பணம் சேர்க்க பார்க்கிறான். இருக்காது, நிச்சயமா நம்ம தலைவர் அப்படி செய்யவே மாட்டான். ஜம்பு, நீ புரியாம பேசுற. அநியாயமா ரயில கொள்ளையடிக்க திட்டம் போட்டு கைக்கூலி வாங்கியிருக்கிற இவனா தலைவன். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. இவனை நம்பி நம்ம எல்லாருமே ஏமாந்துட்டோம். பிறந்த மண்ணுக்கு துரோகம் செஞ்சு பழைக்கிறத விட பிச்சை எடுத்து சாப்பிடலாம். மரியாதையா என் குழந்தைய கொண்டாட சீக்கிரம் கொண்டாடா. ஏண்டி பாவி, உனக்கு நான் எவ்வளவு உதவியெல்லாம் செஞ்சிருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டியா? பேசாம குழந்தைய சீக்கிரம் கொண்டாடா. கத்தி எடுத்துற, குழந்தையதான் வாங்கிட்டியே. இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்லை. அம்மா லோகமாதா சாமுண்டேஸ்வரி, வாயால் அந்த பேர் சொல்லாரு. சமூக சேவகியா நீ? ஏண்டி நாட்டை கெடுக்கிற? சாமுண்டேஸ்வரி. அம்மா, அவதான் அந்த பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்றாளே, பேசாம இருங்கம்மா. நீ பேசாத. ரயில் எதுக்காக கவுத்தணும்? நம்ம லட்சியத்தை அடையிறது. ஏழைகளை காப்பாத்துறதானே நம்ம லட்சியம்னு சொன்னீங்க. முட்டாள், ஏழையா இருக்கிற நம்ம லட்சாதிபதி ஆகணும், அதுதான் என் லட்சியம். நான் சொல்றபடி நீங்க காரியத்தை செஞ்சு முடிச்சா நமக்கு கிடைக்க போறது 10 லட்சம். என் பங்கு 5 லட்சம், உங்க பங்கு 5 லட்சம். இந்த புடி அட்வான்ஸ். ஜம்பு, நீ இப்படிப்பட்ட துரோகியை தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட சேர்ந்திருக்கவே மாட்டேன். உண்மைதான், நான் துரோகிதான். என்ன பகைச்சுக்கிட்டா அவரை நான் தியாகி ஆக்கிருவேன். என்ன இப்படி பாக்குறீங்க? என்ன எதிர்க்கிறவங்களுக்கும் என் திட்டத்துக்கு மாறா நடக்கிறவங்களுக்கும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கிட்டு போலான்னு நினைக்கிறவங்களுக்கும் இதே கெதிதான். நன்றி கெட்ட இந்த நாய கொண்டு போய் புதைச்சிடு. ஜோலார்பேட்டை பக்கத்துல போறேன், யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே சார். மாயாண்டி, சோமு, நீங்க 3 பேரை என் கூட வாங்க. பைரவா, இவங்க வேன் அழைச்சிட்டு வந்துரு. ஆமா, இவங்களோட ஜீப்ல வந்துரு. சீதா, வந்துட்டீங்களா? நான் போற வழி சரியில்லைன்னு அன்னைக்கே சொன்னேன். ஏதோ ஒரு வெளியில அந்த பயங்கர கூட்டத்துல சிக்கிக்கிட்டேன். அவன் தலைவனே இல்ல, பெரிய சதிகாரன். அவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னே புரியல சீதா. என்ன சொல்றீங்க? திருச்சூர்ல இருந்து வர எக்ஸ்பிரஸ் ரயில இன்னைக்கு சாயந்தரம் ஜோலார்பேட்டை பக்கத்துல கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அந்த நாட்டுக்கார கூட்டத்தோட நீங்க இருக்காங்க. என் உயிருக்கு ஆபத்து. நான் இதை பத்தி கவலைப்படாத சீதா. எப்படியா போலீஸ் தகவல் சொல்லுங்க.
காப்பாற்றணும்னு நீ நினைச்ச புருஷ உயிர் போயிடும். சீதா, என்ன பத்தி கவலைப்படாதே, போய் ரயில நிறுத்து. சீதா, உனக்கு ரயில் முக்கியமா இல்ல தாலி முக்கியமா? பிறந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுக்க தயங்க கூடாதுன்னு சொல்லுவியே, இப்ப நீயே இப்படி கண் கலங்கி நிக்கிறியே. சீதா, போய் ரயில தடுத்து நிறுத்தி காப்பாத்து. என்ன நடந்தது சார்? இந்த ரயில கொள்ளையடிக்க ஒரு சதிக்கூட்டம் வேலை செஞ்சது. அதை தடுக்க மனைவி ஓடி வந்தா யாரும் சுட்டுட்டாங்க சார். பெரியோர்களே, தாய்மார்களே, பாரத நாட்டின் மானத்தை காக்க எல்லையில் காவல் புரியும் போர் வீரர்களுக்காக உணவு உடைகளை ஏற்றிச் சென்ற ரயிலை கொள்ளையடிக்கும் சதித்திட்டத்தை முறியடித்து தேச விரோதிகளை பிடித்துக் கொடுத்த சீதா அவர்களின் வீரச் செயலையும் தேசபக்தியையும் பாராட்டி மக்கள் மன்றத்தின் சார்பாக இந்த பரிசை அவர்களுக்கு வழங்குகிறேன். கமலா அக்கா, ஒழுக்கத்தையும் நேர்மையும் உயிரா மதிச்சு நீ வாழ்ந்த, அதனால உன்னை நாடே பாராட்டு. உன் பேச்ச கேட்காம நான் வழி தவறி நடந்தேன், அதனால எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. இந்தக்கா, இந்த குழந்தைய என்ன போல இல்லாம உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா வளர்த்துடு. வரேன்க்கா. கமலா, கோடி பாதைகள் மண்ணில் உள்ளன, நேர்மை